இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் 28, 2025 இன்று ஆண்டவர் இன்புற்றிருப்போரை பற்றி பேசுகிறார். இன்பத்தில் திளைத்திருப்போர் இவர்களை பற்றி பேசுகிறார். மகிழ்ச்சி என்பது வேறு, இன்பம் என்பது வேறு. நாம் அறிந்திருக்கிறோமா? இன்பம் என்பது முழுவதுமாக இந்த உடலை சார்ந்த ஒரு வேட்கை. அதை அடைந்து அதில் எப்பொழுதுமே திருப்தி கிடையாது. அந்த இன்பத்தில் எப்பொழுதுமே திருப்தி உண்டாகாது. மறுபடியும் பேர் உணவு, அந்த உணவு உண்ண அது மறுபடியும் நாளை, மறுபடியும் அதற்கடுத்த நாள், இப்படி என்று ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆடைகளை பெரும் படோபார ஆடைகளை உடுத்துகிறவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். இன்னும் அதிகமான செலவு செய்து இன்னும் அலங்காரங்களை அதிகரித்துக் கொள்ள அது ஒரு ஆசை, அதான் ஒரு இன்பம் பார்க்கிறோம். இப்படி மது பிரியர்களை பார்க்கிறோம். அதில் இன்பம் கண்டு அதில் வெறித்து மது வெறியர்களாக மாறுகிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் பல கேளிக்கைகளில் ஈடுபடுவதை பார்க்கிறோம் இல்லையா? இந்த டிஸ்கோத்தை, அதுக்கப்புறம் நிறைய கிளப், அதுக்கப்புறம் வேற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. பலர் அதுக்கெல்லாம் போகிறது இல்லை, ஆனால் தங்கள் வீடுகளையே டிஸ்கோத்தையாக மாற்றிக்கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா? அலரும் சத்தத்தை போட்டுக்கொண்டு நல்லாக தண்ணி அடித்துக்கொண்டு அங்கே பெரும் பாட்டும் அங்கே கூத்தும் ஆட்டமும் செய்கிறவர்களே இருக்கு. நிறைய பங்களாக்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், நிறைய கேள்விப்படுகிறோம். இது வெறுமனே பொதுநிலையினர் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் இதையே தான் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும், அப்பப்போ அது வெளியே வருது, மறைக்க முடியாமல் அது வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் பெயரால் இப்படி செய்யும் பொழுது உலகார்ந்த மக்கள் இதை செய்வார்கள், இன்பம். ஆனால் கடவுள் தருவது என்னது? இயேசு கிறிஸ்து தருவது என்னது? மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சி, அது பேர் உவகை, அது உள்ளத்தினால் ஏற்படும் மகிழ்ச்சி. அது கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லதை போல, நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தரும் சமாதானம் போல அன்று என் சமாதானம். அது மகிழ்ச்சி. அக்களித்து அவர்கள் துள்ளி, அப்படி அது அகமகிழ்ச்சி. அது வேறு, இன்பம் வேறு. மகிழ்ச்சியில் இருப்பவர்கள் இன்பத்தை அதிகமாக நாடவே மாட்டார்கள், அங்கே அவர்களுக்கு அது தேவையில்லை. இன்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியை காணவே மாட்டார்கள். ஏனென்றால் இன்பம் என்பது அது நிரந்தரம் இல்லாதது, மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. இந்த எண்ணங்களோடு நாம் இந்த வாசகத்திற்குள் நுழையலாம். நற்செய்தி வாசகம் அதிகாரம் 16, லூகாஸ் அதிகாரம் 16, வசனங்கள் 19 - 31. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். என்ன ஆடை? செந்நிற மெல்லிய செந்நிற ஆடை. ஏன் வெறும் செல்வர்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே இயேசு? ஏன் செந்நிற ஆடை சொல்லியிருக்கிறாரு? இங்கேதான் இன்னைக்கு மேட்டரே இருக்கு. இங்க இந்த விஷயம், ஏன்னா பொதுவாக நம்ம செல்வர் ஏழை அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவோம். இல்லைங்க, வேற மேட்டர் இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க. நாள்தோறும் விருந்துண்டு இன்பிற்றிருந்தார். நாள்தோறும் விருந்து. லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டின் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பொழுது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். ரொம்ப அழகான ஒரு அப்படியே சின்ன பேருண்மைகள் இதில் சின்னதா அப்படியே அடங்கி இருக்கும். நம்ம அதை விவரமா நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, இந்த செல்வர் இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தவுடன் அடக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரைட்? அப்போ அடக்கம் என்பது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அந்த அடக்கம் என்பது வெறும் ஒரு உடல் சார்ந்த ஒரு காரியமாக, வேற்றுடலை நாம் பெற்றுக்கொள்கின்ற வேறு ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்து அதை மாற்றி போட்டு விட்டார். லாசர் இறந்தான், அடக்கம் செய்யப்பட்டார் என்ற வார்த்தை இங்கே இல்லை பாருங்க. லாசரை வானதூதர்கள் தங்கள் கையிலேந்தி ஆபிரகாமிடம் கொண்டு சேர்த்தார்களாம். ஏன் ஆபிரகாமிடம் சேர்க்க வேண்டும்? விஷயம் இருக்கு தானே, பார்க்கலாம். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பொழுது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தையே ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். இது என்னது? நரகமா இது பேரு?
நம்ம நினச்சிக்கிறோம்ல, செத்த உடனே நரகத்துக்கு போவோம், மோட்சத்துக்கு போவோம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எது அறியாமை. நரகம் என்பது இன்னும் உண்டாக்கப்படாத ஒரு காரியம். நரகம் என்பது இருக்குது, ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அதில் யாரும் இன்னும் போடப்படவில்லை. ஏன்? நரகத்தின் முதலிலே போடப்படும் நபர் அந்தி கிறிஸ்து, அவருடைய பின்பற்றின சீடர்கள் இவர்கள் தான். அந்தி கிறிஸ்துவும் அவருடைய காரியங்களை பின்பற்றினவர்களும் போடப்படுவார்கள் என்று நாம் படிக்கிற திருவழிபாட்டிலே படிக்கிறோம். அப்போ அந்தி கிறிஸ்துவை இன்னும் இங்கே உலகத்தில் தோன்றவில்லை. அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அந்தி கிறிஸ்து என்னும் ஒருவன் தோன்றவில்லை. அவன் தோன்றின 1 மணி நேரத்தில் அழிவான். அதுதான் வேதாகம் நமக்கு சொல்லித் தருகிறது, திருவழிபாடு சொல்லித் தருகிறது. ஆகவே அவன் தோன்றவில்லை. அவன் தான் முதலில் அங்கே நுழைய வேண்டுமாம், நரகத்தில். அப்போ எப்படி? அது நடுத்தீர்வை, அதுதான் பொது தீர்வை, கடைசி காலங்களில் நடக்கிற அந்த தீர்வை. வலது பக்கம் இடது பக்கம் நிறுத்தி அந்த கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் உள்ளே போடப்படுவார்கள். அங்கே அந்த உள்ளே போடப்படுபவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உன் பெயரால் நாங்கள் பேயை ஓட்டினோம், உன் பெயரால் அதை செய்தோம், இதை செய்தோம், போடா உள்ள அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே துரத்தி விடுறதே பார்க்கிறோம். அப்ப உன் பெயரால் செய்தோம் என்று சொன்னவர்கள் யார்? அவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் இருக்கும் மத மனிதர்கள். பாருங்க, செஞ்சிருக்கிறாங்க நிறைய காரியம். ஆனா அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருந்திருக்கிறார்கள். பாருங்க, ஆனால் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு பேயையும் ஓட்ட முடிந்தது. ரைட்? ஏன்னா அந்த கிறிஸ்துவனுடைய பெயரின் வல்லமையை கொண்டு. ரைட், அங்கதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம நுணுக்கமான ஒரு காரியங்களை நாம் இதே உள்ளே கூர்ந்து நோக்க. அப்ப இது பாதாளம் என்று சொல்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தவுடன் எங்கே இறங்கினார்? பாதாளங்களில் இறங்கினார். பாதாளங்களில் இறங்கி நோவா காலத்திலிருந்து அவர் காலம் வரைக்கும் விசுவசித்து இறந்தவர்களை, கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களை அவர் மீட்டு கொண்டு எங்கே போனார்? இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று நல்லகல்வனுக்கு சொன்னார் இல்லையா? அன்றே அவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு பரகதிக்கு, பாரடைஸ்க்கு போகிவிட்டார். அவர்களெல்லாம் பரகதிக்கு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இந்த ஓமையை இப்படி சொல்லியிருக்க மாட்டார். அவர் உயிரோடு இருந்தார், அவருடைய ரத்தம் இன்னும் சிந்தப்படவில்லை. இந்த உலகத்தின் அதிபதிக்கு இங்கே அந்த 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 ஈடுபணம் கொடுக்கப்படவில்லை. ரைட்? அப்போ அவர் இங்கே இருந்தார். அவர் இருக்கும் பொழுது ஆபிரகாமும் பாதாளத்தில் தான் இருக்கிறார். ஐயோ, பாதாளமா? அது ஒரு பாதாளம் தான். அங்கேதான் எல்லாரும் இருந்தார்கள், நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த பாதாளம் அது மேல் பாதாளம், இல்லாவிட்டால் அது கீழ் பாதாளம் என்று நாம சொல்லிக்க முடியும். ஏனென்றால் இந்த வாசகத்திலே சொல்லுகிறார்களே, அது பார்க்க முடிகிறதே இந்த பாதாளத்தை. இந்த பாதாளம் என்று சொன்னால் அவரால் பார்க்க முடிகிறது. அங்கே ஒருவர் இருக்கிறார், ஆபிரகாமே லாசரை இப்படி என்று அவர் கேட்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். நடுவிலே ஒரு பெரும் என்ன இருக்கிறது? பெரும் ஒரு பிளவு இருக்கிறது, பெரும் பிளவு இருக்கிறது. ஆகவே அதை தாண்டி அங்கே எங்கேயோ போக முடியாது என்று சொல்கிறார். இரண்டும் பாதாளமே. ஆக பாதாளம் இப்பொழுது இருக்கிறதா? இப்பொழுது இருக்கிறது. இறந்து போகிறவர்கள் இந்த இந்த பிசாசின் பிடிக்குள், இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிக்குள், கடவுளின் பெயராலே என்று சொல்லிக்கொண்டு கடவுளுடைய வித்தக காரியங்களை எல்லாம் மக்கள் முன் மாயையாக காண்பித்து கடவுளிடம் மக்களை சேரவிடாமல் தடுத்து இப்படி செய்கிற மனிதர்கள் சுய இன்பம், அதாவது வெறும் இன்பத்திலே இருப்பவர்கள், மகிழ்ச்சியை காணாதவர்கள், இந்த இன்பத்திலே சுழைப்பவர்கள், பெரும் பணக்கார பெரும் இன்பவாதிகள், பிறர் மேல் அக்கறை கொள்ளாத பணக்காரர்கள், இப்படியெல்லாம் நாம் நிறைய காரியங்களை எங்கே போவார்கள்? இதோ இந்த பணக்காரன் போன இடத்திற்கு போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எதுவரையிலும் இந்த பாதாளம் இருக்கும்? கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சி செய்து முடிந்து எல்லாம் அந்த கடைசி காலம் வரைக்கும் இந்த பாதாளங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இங்கே அவர்கள் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நரகம் என்பது அது கண்ணாடி கடல் என்று நாம் பார்க்கிறோம். அது எரிக்கப்படும் இடமாக அது இருக்கிறதாக பார்க்கிறோம். இது அப்படியல்ல. இங்கே அழுகையும் பக்கடிப்பும், இங்கே நெருப்பும் உண்டு. ஆகவே இதன் புலம்புகிறதை பார்க்கிறோம். இங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். இந்த வேதனை உனக்கும் எதனுக்கும் இல்லாதிருக்கட்டும். ஆகவே சென்ற வார வாசகத்தில் நாம் பார்த்ததை போல அநீத செல்வத்தை கொண்டு ஏழைகளை சம்பாதித்துக் கொண்டால் அவர்கள் நம்மை எங்கே வரவேற்பார்கள்? நிலையான கூடாரங்களில் வரவேற்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருந்தார். கடைசி இதை சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா? ஆகவே அது பெரும் செல்வம் நம்மிடம் இருந்தால் நாம் ஏழைகளை சம்பாதிக்க வேண்டும். இவன் லாசருக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு அப்படி இப்படி பண்ணியிருந்தான்னா, ஆஹா, லாசரோட இவனும் ஆபிரகாம் மடியில இருந்திருப்பான். இவன் செய்யவில்லை பாருங்க, சுயநலவாதி. ஆகவே இவன் பெரிய பாவம் செய்ததாக எல்லாம் இல்லை, இங்கே ரெக்கார்டு இல்லை.
இவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியாது. ஆனால் தன் பணத்தை தனக்கு மட்டுமே உபயோகப்படுத்தி கொண்டிருந்தவன். இதுதான் இந்த வாசகம். பார்க்கலாம் தொடர்ந்து என்ன செய்கிறார். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய், அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அப்படின்னா நம்ம நினைக்கலாமா? அப்போ எனக்கு இன்னல்கள் தான் என்னை மேலே கொண்டு சேர்க்குமான்னா, ஆமா, இன்னல்கள் தான் மேலே கொண்டு சேர்க்கும். எப்படிப்பட்ட இன்னல்கள் பாருங்க. இந்த லாசர் பசியோடு இருந்தானா? இல்லை, தன் வயிற்றை நிரப்பினான். எதனால்? அங்கே விழுந்த சிறு துண்டுகளை கொண்டு வயிற்றை நிரப்பி கொண்டான். ஆகவே அவருடைய புண்கள் பெரிதாக இருந்தது, அதுவாக இருந்தது, இதுவாக எல்லாம் இருந்தது. ஆனால் பாருங்க, துன்பம் இல்லாமல் இந்த உலகு இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிதானே? நீங்கள் துன்புறுவீர்கள் என்று சொன்னார். எத்தகைய துன்பம்? என்னுடைய பழைய பதிவுகளை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த உலகத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவன் படக்கூடிய துன்பம் அது மகிழ்ச்சியான துன்பம். அவனுக்கு அது துன்பமாகவே படாது. அப்படிப்பட்ட துன்பம் இந்த உலகத்தினருக்கு பார்க்கிறதற்கு துன்பமாக தெரியும். ஆகவே இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆகவே சுகபோகங்களில் நாம் துளைத்து விடாமல், நிலைத்து விடாமல், நாம் அதை இந்த சுகத்தை மற்றவரும் பெறும்படியாக பகிர வேண்டியது மிக முக்கியமானது என்று இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. தொடர்ந்து படிப்போம். நீயும் மிகுந்த வேதனைப்படுகிறாய், அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உயிர் சொல்கிறார். நாம் இந்த பாதாளத்தை பார்த்தோம். இந்த பாதாளத்தில் நிறைய பேர் உள்ளே இருக்கிறதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உயிர் சொல்ந்து அவர்களை மீட்டு கொண்டு போனதை நாம் பார்த்தோம். பிறகு நாம் பார்க்கிறோம், மோயிசனும் அங்கே இருந்தார் என்று நமக்கு தெரியுமில்ல? அப்படி இருந்தாரா? மோயிசனுடைய உடலை எடுத்து கொண்டு போக அந்த மவுண்ட் நெபோவுக்கு பிசாசானவன் வந்தான். அங்கே யூதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு பேஜ் தான் யூதாகமம். அங்கே என்ன நடந்தது? கடவுளின் தூதர் அவனோடு சண்டையிட்டு, சண்டைனா பிறகு சண்டை இல்லை, அவரோடு வாக்குவாதம் செய்து, உன்னை கடவுளை தீர்ப்பிடுவாராக என்று கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்று அந்த உடலை அவர் எடுத்துக்கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அதாவது அது பிசாசுடைய சொந்தம் மோயிசனுடைய உடல். இங்கே ஆபிரகாம் எங்கே இருக்கிறார்? பாதாளத்தில் தான் இருக்கிறார். பாருங்க, அப்போ அந்த பாதாளம் யாருடைய சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். பிசாசு தான் இயேசு கிறிஸ்து வந்தவுடன் அவரை அழைத்து கொண்டு போய் எல்லாவற்றையும் காண்பித்து, இவையெல்லாம் என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. படைத்தவரிடமே அவன் சொல்லுகிற அந்த ஒரு தைரியத்தை பாருங்க. அது உண்மைதானே? உண்மை. அவனிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது, அவனுக்கு சொந்தமாகிவிட்டது. ஆதாமிலிருந்து நம் வரை அதுதான் நடந்ததை பார்க்கிறோம். ஆகவே தண்டனிட்டு வணங்கினால் நான் உனக்கு அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிறோம். ரைட்? பிறகு நான் பார்க்கிற உண்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்து இறக்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்ன? இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடம் வருகிறான், அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் நான் இறந்தவுடனும் மோசையை எடுத்துக்கொண்டு போனது போல என்னையும் எடுத்துக்கொண்டு போவான். அதுதான் வர்றான், நான் சாக போறேன், ஆனா என்னிடம் ஒன்றுமில்லை. ஏன்? நான் உயிர்க்க போகிறேன். என்னுடைய உடல் மேலே எடுத்துக்கொள்ளப்பட நான் உயிர்க்க போகிறேன். கடவுள் என்னை உயிர்ப்பித்து விடுவார் இல்லையா? அப்படித்தான். அதுதான் நம்ம பார்க்கிற புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஒரு காரியங்கள். சரி, அப்போ அவர் அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாம் என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசையும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். மோசே இறைவாக்கினர்களுக்கு உண்டு என்ன அர்த்தம்? மோசையின் வழியாகத்தான் எல்லா கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது, திருச்சட்டங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது. இறைவாக்கினர்களும் உண்டு என்ற அர்த்தம் என்றால், இறைவாக்கினர்கள் அனைவரும் எதை அறிவித்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவன் இறைவாக்கினர்கள் இறைவாக்கினராக முடிந்தார். அதுக்கப்புறம் இறைவாக்கினர்கள் யாரும் கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள் மோசேயின் சட்டங்கள், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டும் உண்டு. அவற்றை வைத்து ஒருவன் என்னிடம் வர முடியும் என்று ஆபிரகாம் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்க. ஆகவே உன்னிடமும் அது இருந்தது, நீ அதை கண்டுகொள்ளவில்லை. பார், நீ இப்ப பாதாளத்தில் இருக்கிறாய். அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக என்னது? அதற்கு மேலாக தந்தை ஆபிரகாமை இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்று அவன் சொல்லுகிறான். ஆபிரகாம்
அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை பல பேர் நம்புகிறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் இயற்கையாகவே கடவுள் எதிர்ப்பாளர்கள். எப்படி இயேசுவை அவர்கள் நம்புவார்கள் இல்லையா? இதே இயற்கையாகவே மதம் சார்ந்த மனிதர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. அவர்களுக்கு அது ஒரு பொருட்டு இல்லை. அந்த உயிர்ப்பில் இருக்கிற அந்த மகிமையும் மகத்துவத்தும் மாட்சியும் அது புதிய ஒரு ஒரு பிறப்பை நமக்கு தருகிறது என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரைட்? சரி, இந்த வாசகத்தில் நம்ம பார்க்கிறதை போல இந்த வாசகத்தினுடைய இன்னொரு டெப்த் அதை இங்கே நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் ஆமோஸ் ஆகமம் அதிகாரம் 6 வசனங்கள் 1-4 முதல் 7. சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே. சியோன் குன்றுனா என்னது? சியோன்னா என்னது? சியோன்னா திருச்சபையின் அடையாளம். திருச்சபை சியோன். ஏனென்றால் சியோன் இறை, அதாவது எருசலேமை எதற்கு குறிப்பிடுகிறார்கள்? அது கிறிஸ்துடைய இடம். சியோன் கிறிஸ்து அமரப்போகிற இடம். 2ஆம் வருகையில் சியோனில் அமர்ந்து அவர் ஆட்சி செய்ய போகிறார் என்று சொல்வது. சியோன் என்பது திருச்சபை, கிறிஸ்துவின் பெயரால் உண்டாயிருக்கிற ஒரு காரியம். அப்ப இங்க என்ன சொல்கிறது? சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே. இதுதான். அப்ப சியோன் குன்றில் இன்பம் என்ன அர்த்தம்னா அது பேர் விபச்சாரம் என்று அர்த்தம். எனது வேதாகமத்தை பல இடங்களில் காண முடியும். குன்றுகளின் மேல் அமர்ந்து கொண்டு விபச்சாரம் செய்கிறவளே என்று பல வார்த்தைகளை நம்மால் காண முடியும். ஆகவே இங்கே திருச்சபை என்ற பெயரில் அமர்ந்து கொண்டே விபச்சாரம் செய்கிறவர்களே. விபச்சாரம் என்றால் உடல் விபச்சாரம் மட்டுமல்ல, ஒரு தெய்வத்திற்கு விரோதமாக பல தெய்வங்களை உள்ளே கொண்டு வந்து குழப்புவது, சிலை வழிபாடு செய்ய வைப்பது, என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாதிருப்பதாக என்று சொன்ன அந்த கட்டளைக்கு எதிராக மாறாக அதை கலக்கி பார்ப்பது, இதுதான் விபச்சாரம் என்று வேதாகமம் முழுவதும் சொல்லுகிறது. வேசி என்று சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறது? இன்பம், அதிலே உனக்கு இன்பம் இருக்கிறது. பாருங்க, தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறாரா என்ன? அப்படி கிடையாது. ஆட்டுக்கறியவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறிய, அதுதான் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் பிரியாணி, எப்போ பார்த்தாலும் தண்ணி, எப்போ பார்த்தாலும் பெரிய பேங்க்வெட்டு, உனக்கு சாதாரண சாப்பாடே சாப்பிட முடியாதோ? எப்போவுமே பெரும் அந்த இல்லை, இது இல்லை, ஐ டோன்ட் லைக் திஸ், நோ ஐ வாண்ட் தட், ஸோ நோ திஸ் இஸ் நாட் எனஃப். இப்படி அதான் சொல்றார். அவர்கள் வீணை ஒலி எழுப்பி அலறிச்சிருக்கிறார்கள். வீணை ஒலி எழுப்பி அலறிச்சிருக்கிறது என்ன மீன்ஸ்? சவுண்டு, மியூசிக் போட்டு சத்தம். கோயில்களிலே இன்று அதான் நடக்குது. வார்த்தைலாம் முக்கியம் இல்லை, சவுண்டு தான். ஒரே சவுண்டு, காதை பொத்துற அளவுக்கு சவுண்டு. சூப்பராக இருந்ததுங்க. தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். தாவீது 4000 இசைக்கருவி வச்சிருந்தார் கோயில் அமைக்கும் போது. அதே போல இப்ப பார்க்கிறோம் பல இசைக்கருவிகள். இந்த கருவிகள் எல்லாம் என்ன செய்கிறது? சத்தம் போடுகிறது, நல்ல சத்தம் போடுது. இறை வார்த்தையை கேட்க முடியாதபடி சத்தம் போடுகிறது, ஒலி எழுப்புகிறது. ஒலிக்கும் வெண்கலம் ஓசையிடும் தாழும். திராட்சை ரசம் குடிக்கிறார்கள் கோப்பைகளில். பைபிள் தாங்க இது, ஏதோ வேற ஏதோ இல்லை, பைபிள் தான் சொல்லுது. திராட்சை ரசம் குடிக்கிறார்கள் கோப்பைகளில். எங்கே உட்கார்ந்து? சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போர். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்ளுகிறார்கள், நாத்த சென்ட். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பம், அவர்களது களிப்பு இல்லாதொழியும். எவ்வளவு நேரத்தில் இல்லாதொழியும்? 1 மணி நேரத்தில் இல்லாதொழியும். எங்கே இருக்கு? திருவெளிப்பாட்டில் இருக்கிறது. பார்க்கலாமா? திருவெளிப்பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறது? 1 மணி நேரத்தில் பாழடைந்து விட்டாயே, உன் மினுக்கு பகட்டு எல்லாம் ஒழிந்து போயின. அந்தோ வலிமை வாய்ந்த பாபிலோனே, 1 மணி நேரத்தில் உனக்கு தீர்ப்பு வந்து விட்டது. வலிமை வாய்ந்த பாபிலோனே. பாபிலோன் எப்ப இருந்தது? பாபிலோன் முதலிலே அவர்கள் கானான் தேசத்திற்கு வந்து சேர்ந்த கொஞ்சம் ஒரு 400 வருஷத்திலே மறுபடியும் அவர்களை பாரசீகர்கள் அவரை அடிமைப்படுத்தினார்கள். அவர்களை வென்று பாபிலோனர்கள் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். நமக்கு தெரியும் நேபுகாத்நேசர் ஈராக்கின் பகுதிகள் இல்லையா, அவர்களை அடிமைப்படுத்தினர். தொங்கும் தோட்டம் நமக்கு தெரியும், பாபிலோன். பாருங்க, அப்ப அந்த பாபிலோனுடைய கதையெல்லாம் போய் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பாரசீகர்கள் வந்தார்கள். நாட்
போர்ஷியன்ஸ் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிறகு கிரேக்கர்கள் வந்தார்கள், பிறகு ரோமானியர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்து ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் அவர்களை ஆட்கொண்டார்கள். ஆக பாபிலோன் கதை அப்பவே முடிஞ்சு போச்சு. திருவழிபாட்டில் தான் நம்ம இதை படிக்கிறோம். திருவழிபாடு எப்போ எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எழுதப்பட்டது. இங்கே ஏன் இந்த பாபிலோன் வருகிறது? இது மகா பாபிலோன் என்று குறிப்பிடப்படுகிறது. எது இந்த மகா பாபிலோன் பார்க்கலாமா? அப்போ இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த நற்செய்தியில அவர் ஒரு பணக்காரர் என்று சொல்லிக் கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் செல்வர் ஒருவர் இருந்தார், அவை விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து தினமும் இன்பத்தில் திளைத்திருந்தார். செந்நிற ஆடை பற்றி இங்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிலாத்து முன் நின்றார். அவர் மேல் என்ன போடப்பட்டது? செந்நிற போர்வை அவர் மேல் போற்றி அவரை கேலி செய்தார்கள். ஏனென்றால் அவர் அரசன் என்று தன்னை சொல்லிக் கொண்டார் என்றதனால் அவரை செந்நிற ஆடை போர்த்தி முழந்தாளிட்டு அவரை பிரம்பால் அடித்தார்கள் தலையில் என்று நாம் பார்க்கிறோம். அந்த செந்நிற ஆடை பின்பு பிலாத்தவுடன் கேள்வி கேட்கிறார், நீ உலகின் அரசனா? என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று என்று சொல்லிவிட்டார். ஆக செந்நிற ஆடை அது கேலிக்குரிய ஆடையாக அங்கு மாறிவிட்டது. ரைட், பாருங்க, யார் போர்த்தியது? ரோமேயர்கள் போர்த்தினார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், அதே ரோமையிலே அமர்ந்து கொண்டு செந்நிற ஆடையை போர்த்தி கொண்டு இயேசுவின் பெயரால் உலகை ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள். வந்துருச்சா இன்னைக்கு மேட்டரு? இதுதான் இன்னைக்கு நற்செய்தி. திஸ் இஸ் நாட் மை வெர்ஷன். இங்க தானே போட்டிருக்கேன் செந்நிற ஆடை. சரி, இதைத்தான் வேதாகமத்திலே இந்த திருவழிபாட்டிலே மகா பாபிலோன் என்று குறிப்பிடுகிறது. இந்த மகா பாபிலோன் என்று குறிப்பிடுகிறது. அது பாபிலோன், பழைய பாபிலோன். இது மகா பாபிலோன். இது மகா பாபிலோன் என்ன செய்கிறது? வேசித்தனத்தை 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் திருவழிபாட்டிலே நாம் நம்முடைய சபைகளை நினைத்து கொண்டு அதை படிப்போம். நம்முடைய சபைகளிலே நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து அதை நம்ம படித்தா நமக்கு அது புரியும். ஆக செந்நிற ஆடையை அது எடுத்து தன்மேல் போர்த்தி கொண்டு இன்று ரோமையிலே ஆட்சி செய்கிறது. இருக்கிறதா? போப்பானவரை பார்க்க போகிற அத்தனை பேரும் எந்த ஆடையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள்? செந்நிற ஆடை அணிந்தவர்களாய் அங்கே உட்கார்ந்திருப்பார்கள். ரெட் தாம்பலம் இல்லையா, செந்நிற இந்த கார்பெட்ஸ் இதெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் சூப்பராக பண்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது? இதைத்தான் இது அழிவு, மகாபாபிலோன் அழிவு என்று சொல்கிறது. ஆகவேதான் நம்முடைய திருச்சபைகளில இந்த திருவழிபாட்டு புத்தகத்தின் இந்த பகுதிகளை எல்லாம் படிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அது திருச்சபையை தான் குறிக்கிறது. திருச்சபையின் மோசடிக்காரர்களை பற்றி குறிக்கிறது. நான் என் ஆடுகளை மேய்க்க உன்னை நியமித்தால், உன்னை ஆயனாக நியமித்தால் நீ உன்னையே மேய்த்துக் கொள்ளுகிறாய். நீ என் ஆடுகளை கவனியாது விட்டு விட்டாய். நீயே பெருந்தினி தின்ற. அதுல இருந்து வருகிற சிறு துண்டுகளை எடுத்து அந்த லாசர் தின்னும்படியான ஒரு நிலைமை உண்டாயிற்று. நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு பெரிய கலெக்ஷன்ஸ், அது இது எல்லாமே அவர்களுடைய போக்குவரத்து, அவர்களுடைய செலவுகளுக்கு போக மீதியைத்தான் மற்றவர்களுக்கு அதை ஒதுக்குவார்கள். சிறு சிறு துண்டு அதை கொண்டுதான் லாசர் நிரப்பி கொண்டான். பாருங்க, அப்போ அங்கே தன் போக்கு, சுய இன்ப நடவடிக்கைகளுக்கு, அது கடவுள் பெயரால் செய்கின்ற அத்தனைக்கும் அதை உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ரைட், கோர்ஸாக சாப்பிட்றதும், பெரிய மாளிகைகளே படுத்துறங்குகிறதும், பெரிய காரியங்களை செய்கிறதும் பாவம். பாருங்க, இங்க என்ன சொல்லுது? திருவழிபாடு 18:17, 1 மணி நேரத்தில் பாழடைந்து விட்டாயே, உன் மினுக்கு பகட்டெல்லாம் ஒழிந்து போயின. 16 சொல்லுது, 18:16, ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே, விலை உயர்ந்த மெல்லிய ஆடையும் செந்நிற கருஞ்சிவப்பு உடையும் அணிந்து பொன் விலை உயர்ந்தகள் முத்துக்களால் அணி செய்து கொண்டவளே, அந்தோ உனக்கு கேடு வந்ததே. இவ்வளவு செல்வமும் 1 மணி நேரத்தில் பாழாய் போய்விட்டதே. இன்றும் ரோமாபுரியில் இருக்கிற லைப்ரரி, அங்கே இருக்கிற அந்த பொக்கிஷ அறையில் நாம் போய் பார்த்தால் அந்த பாப்பானவர் அணிந்திருந்த அந்த தலைப்பாகை, அது உலகின் பெரும் மதிப்புக்குரிய கற்களால் பதியப்பட்ட ஒரு கிரீடம் அங்கே இருக்கிறது. சமீப காலத்தில் அந்த கிரீடம் அணிவதை விட்டுவிட்டார்கள், தொப்பிக்கு மாறிவிட்டார்கள். ரைட், பழங்கால பாப்பானவர்கள் எல்லாம் இந்த கிரீடத்தை எடுத்து தலையில் வைத்துக் கொள்வார்கள்.
அதைத்தான் நீங்க சொல்லியிருக்கிறது. அப்போ அதன் வழி வந்தவர்கள் பழைய வழிகளை விட்டு புதிய வழிகளில் திரும்ப வேண்டும், விசுவாசத்திற்குள் போக வேண்டும். அதில் போகாமல் பழையதையே பிடித்துக் கொண்டிருந்தா என்ன ஆகும்? 1 தீமோத்தேயு 1:4 மாற்று கொள்கைகளை கடைபிடியுங்கள், அதை கடைபிடிப்பவர்கள் புனைகதைகள் இதெல்லாம் அங்கே மறுபடியும் வரும். ஜியாலஜிக்கல் எல்லாமே அங்கே வந்து சேரும். இங்கே பார்க்கிறோம் 18:24 திருவெளிப்பாடு. மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்த கரையுமே அவளிடம் காணப்பட்டது. யார்? பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். எதன் மேல்? அந்த மிருகத்தின் மேல். எந்த மாதிரி இருந்தது? பரத்தமையில் ஈடுபட்ட மாநகரம் அது. அந்த மாநகரம், இந்த மாநகரம் என்னவாக இருக்கிறது? அந்த பெண் யாருமல்ல, அது ஒரு மாநகரம் என்று குறிக்கப்படுகிறது. ரைட், பாருங்க. கருஞ்சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த கருஞ்சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன். 17-18 சொல்லுது திருவெளிப்பாட்டில். நீ கண்ட பெண் மண்ணுலக அரசர்கள் மீது ஆட்சி செய்யும் மாநகர் ஆகும். அதே இரத்த கரை படிந்த அந்த நகர். அங்கேதான் நீரோ இருந்தான், பல பேரை கொன்றான் என்று நமக்கு தெரியும். தொடர்ந்து அங்கே பாப்பானவர்கள் என்ன செய்தார்கள்? பல பேரை கொன்றார்கள், விசுவாசிகளை கொன்றார்கள், அவர்களை எதிர்த்த விசுவாசிகளை கொன்றார்கள். மார்ட்டின் லூத்தரை கொல்வதற்கு கொலைஞர்களை அவர்கள் நியமித்து பல காலம் துரத்தினார்கள் என்று நமக்கு தெரியும். அதற்கு முன்பே வில்லியம் டிண்டேல் அவர்கள், ஜான் டிண்டேல் அவர்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். நீரோவினால் மட்டுமல்ல, அந்த மாநகரில் ஆட்சியில் அமர்ந்த நமக்கு பார்க்கிறோம். இந்த உலகம், இந்த வணிக உலகம் அவர்களை உலகை ஆளும்படி அமர்த்தியது என்று நாம் பார்க்கிறோம். அது அந்த காலத்தில் நடந்த அந்த கான்ஸ்டன்டைனுடைய மகன் செய்த அந்த வேலை. ஆளுகையை அவனிடம் கொடுத்தான். அந்த ஆளுகையை நெப்போலியன் பறித்தான். பல நேரங்களில் நமக்கு தெரியும், 2 முறை அதை பறித்து நொறுக்கி போட்டான். ஆகவே உலகெங்கிலும் இருந்து 10 பகுதி அதுவரையிலும் சென்று கொண்டிருந்தது அந்த மாநகருக்கு. அவன் அதை நிறுத்தினான் என்று நமக்கு தெரியும். இது வரலாறு. பாருங்க, இந்த மண்ணுலகின் அரசர்கள் மீது ஆட்சி செய்யும் மாநகராகும். இன்றும் இதுதான் உலகை ஆட்சி செய்கின்றது. நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது வெறும் கத்தோலிக்க திருச்சபை என்று. இல்லை, கத்தோலிக்க திருச்சபையிலே பல கருத்துக்கள் சரியல்ல என்று வெளியே போன அந்த திருச்சபை அதே முதலில் ஒழுங்காக இருந்தது. பின்பு கத்தோலிக்க திருச்சபையே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது கெட்டு போய் கிடக்கிறதே நமக்கு தெரியும். இங்கே பணம், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்கே மாளிகை, கூட கோபுரங்கள், அவ்வளோ கேசஸ் இருக்கு கோர்ட்ல, எங்களுக்கு தெரியும். ஐ எம் அட்வொகேட், ஸோ நான் நிறைய பார்க்கிறேன். இங்கே அவ்வளோ கேசஸ் இருக்கு, எல்லாம் பணம், பதவி. ஆகவே இங்கே இன்பம், இந்த இன்ப திடர்ச்சி பார்க்கிறது. இதுதான் இந்த செந்நிற ஆடை. இங்கேதான் நம்ம பார்க்கிறோம். இல்லை, இன்னைக்கும் இதை அப்படியே நம்ம பார்க்கிறோம், இந்த செந்நிற ஆடையை பார்க்கிறோம். அப்போ எங்கே போய் நிற்கிறோம் பாருங்க, நம்ம எங்கே நிற்கிறோம் பாருங்க. அப்போ நம்ம செய்கிறத நம்ம யோசிக்கலை, புரிஞ்சிக்கல அப்படின்னா எங்கே போய் நிற்போம்? அப்போ இங்கே என்ன நடக்கிறது? கழியாட்டங்கள் நடக்கிறது. இல்லை, இசை அப்படியே பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதிலே நாம் லைட்டு, நாம் அதுவே போதையாக்கி கொண்டு அதே இன்பமாக்கி கொண்டு நாம் இருக்கிறோமா? அந்த பூசைக்கு போகிறது, அந்த மாதிரி வழிபாடுகளுக்கு போகிறது, அங்கே போனால் நல்லா இருக்கும்பா, திருப்தியாக இருக்கும்பா, ரொம்ப நல்லா இருக்கும்பா. ஆனால் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அதே சண்டை, அதே சச்சரவு. உனக்கு மகிழ்ச்சி இல்லை, உனக்கு வீட்டில் சமாதானம் இல்லை, உன் பொண்ணை உன் கூட ஓடுறதும், உன் பையன் உன் பொண்ணை டைவர்ஸ் பண்ணுறதும் இதெல்லாம் நடக்குது. உனக்கு இருக்கிற லேண்டு, உனக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை, உன்னுடைய வேலைகளில் பிரச்சனை இருக்கு, இப்படி ஏகப்பட்ட காரியம் இருக்கு. அப்போ அங்கே போறியே, உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. அப்போ அது போலின்னு உனக்கு புரியலையா? பயன் தராத ஒன்றை நீ தொடர்ந்து அனுபவிப்பானேன்? போலி. அப்ப உண்மையான மகிழ்ச்சி என்பது இறை சமாதானம். அவனுக்கு இந்த மாதிரி தொல்லை எல்லாம் கிடையாது. உலகில் உனக்கு துன்பம் உண்டு என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. அந்த துன்பம் இத்தகைய துன்பம் எல்லாம் இல்லைங்க, அது பரிசுத்த துன்பம். அந்த இறை மகிழ்ச்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும். இன்னும் இதை நீ புரியாமல் இதோடு ஒட்டி கொண்டிருக்கிறாயா? நீ விசுவசிக்கிறாயா கடவுளை? இறைவனை விசுவசித்து உன்னுடைய விசுவாச அறிக்கை இடுகிறாயா? அப்படி இட்டிருந்தால் நீ என்ன செய்யணுமா? பாருங்க, 2வது வாசகத்துல 1 தீமோத்தேயு 6:11-16 கடவுளின் மனிதனாகிய நீ, அதாவது கிறிஸ்துவை புரிந்து கொண்டிருக்கிறவராகிய நீ, கிறிஸ்துவின் இரத்தத்தில் மன்னிப்பு உண்டு என்று உணர்ந்திருக்கிறவராகிய நீ, பரோபகாரம், இந்த ஆடம்பரம், இந்த இன்பம் நிலையற்றது என்று உணர்ந்திருக்கிறவராகிய நீ
என்ன செய்யணுமா? கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. ஏன்னா இதெல்லாமே இதுக்குள்ள கிடைக்காது. இந்த சிவப்பு ஆடை உடுத்தியிருக்கிற இந்த வழிபாட்டு முறைகளில் இவை எதுவுமே கிடைக்காது. ஏனென்றால் அது இன்பமாக இருக்கிறது. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. இது ஒரு பெரும் போராட்டம். நமக்கு தெரியும்ல, பவுல் என்னென்ன கஷ்டப்பட்டார் நமக்கு தெரியும்ல. போராடினேன், அவர் என் வாழ்வை நான் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு 2 தீமோத்தேயு. இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு செய்து கொண்ட காரியம், திருச்சுவை காப்பாற்றிய காரியம். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்திற்கும் வாழ்வழிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்து விழாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரை குறை சொல்லு கிடந்துராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்று கடைபிடித்து வா. அப்போ என்ன கட்டளை? ஓடு. அதான் கட்டளை. இந்த மாதிரி காரியங்களிலிருந்து ஓடு. இன்னைக்கு உலகத்துல மக்களிடையே நாம விசாரிச்சா என்ன சொல்றாங்க? ஆமா, இவனும் அப்படிதான், அவனும் அப்படிதான் சொல்றாங்க. எல்லாரும் அப்படிதான். அரசியலில் இருப்பவர்களும் மதத்தில் இருப்பவர்களும் எல்லாம் ஒன்று என்று. அவனே பரவாயில்ல, இவன் மோசமா இருக்கிறான்ப்பா. இப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஓடு. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார், கிறிஸ்துவை. கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமில்லர், காணவும் முடியாது. நாமும் காண முடியாதா? முடியாது. கடவுளை காண முடியாது. ஆனால் கிறிஸ்துவை காண முடியும். அவர் இருப்பது போலவே நாமும் இருந்து அவரை காண்போம். பவுல் நமக்கு சொல்லித்தரார். ஏனென்றால் அவர் மண்ணுலகில் நம்மை போன்றே தோன்றி இப்பொழுது நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவன். அவர் இறங்கி வந்து இந்த உலகிலே அமர்ந்து ஆட்சி செய்ய போகிற தேவன். காண முடியும், கடவுளை காண முடியாது. ஆனால் அவருக்குள்ளே வாழ்கிற கடவுளாய் வார்த்தையாய் கடவுளோடு வாழ்கிற அந்த கிறிஸ்துவை அதே கற்பலனாகிற வழியிலே நாம் காண முடியும். அவருக்கு என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். நமக்கு என்ன புரிகிறது என்று? ஆகவே இது ஒரு ஏழை, ஒரு பணக்காரன், இவன் அங்கே போவான், இவன் இங்கே போவான், இதெல்லாம் இல்லை. மேட்டர் ரொம்ப சீரியஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டேக் அ டிசிஷன். ஹவு டு மூவ், ஹவு டு கோ ஃபர்தர். எப்படி கடவுளை பற்றிக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆண்டவரே எனக்கு தெளிவை கொடும் என்று சொல்லி நாம் கேட்போம். திருவெளிப்பாடு 18 இந்த பாபிலோன் மாநகரத்தை பற்றி, இந்த அழிவுக்குள்ளாகும் இந்த விபச்சார மாநகரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஞானம் தேவை, இதை புரிந்து கொள்ள மதிநுட்பம் தேவை என்ற வார்த்தையும் அதே அதிகாரத்திலே இருக்கிறது. தயவு செய்து 17-18 நம் முன் இருக்கிற திருச்சபைகளை முன்னிறுத்தி அதை படிப்போம். கடவுள் உங்களுக்கு ஞானத்தை அருளி அதை புரிய செய்வாராக. ஆமென்.